இங்க ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போதே பிரெக்னென்ட் ஆயிடுறா. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கும் தெரியுது. அவளை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க, பயங்கரமா திட்டுறாங்க. அவளுமே அழுது அவங்க அம்மா கிட்ட சாரி கேக்குறா. யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவளும் கூட படிக்கிற பையன்தான் அப்படின்றா. அவங்க அம்மாவுக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அவங்க அப்பா கிட்டே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பா கிட்ட சொல்ல போறாங்க. ஆனா அவங்க அப்பா பையனும் பொண்ணும் ஸ்கூட்டில போனதே தப்புன்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொல்லாமலே வந்துடுறாங்க. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கரமா மாடியில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அந்த பொண்ணு, நான் பண்ண தப்புக்கு நீ ஏமா அழுவுற, நீ அழாதம்மா அப்படின்றா. அப்ப நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறாங்க. பண்ணுவேன் அப்படின்றா. செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இவளுமே அழறா. அப்படியே நைட்டும் ஆகுது. காலையில பொண்ணை இப்படி திட்டோமேன்ட்டு வேகமா பொண்ணோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அவ தூங்கிட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு நாளைக்கே இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலான்னு சொல்றாங்க. இப்படியே அடுத்த நாளும் ஆகுது. அந்த பொண்ணோட அப்பா வேலைக்கு போனதும் இவங்களும் வேக வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் எப்படியா அந்த கருவையும் கலைச்சிடுறாங்க.